தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசம். வணக்கம். வணக்கம். என்ன பேர்? நிமல் ராஜ். எத்தனையாவது பிறந்த நாள் இன்றைக்கு? 28. சொல்லிட்டாரு அது வாய்ப்பா. சரி, அவ என்ன பிறந்த நாள மறந்தாச்சா இல்ல சின்ன வயசு சின்ன குறைஞ்ச நம்பர்கள்லாம் ஞாபகத்துல இருக்கும்? சரி, இன்றைக்கு எப்படி போச்சு மழையெல்லாம்? மழைதான் போச்சு. சரி, இந்த இடமா நீங்க தச்சமயம் வெள்ளடித்துறையில இருக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு இங்கதான் டெலிவரி பண்ண சொல்லி இருக்கிறாங்க. சரி, முதலாவதாக எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு கூட 28வது பிறந்த நாள். என்ன 28வது பிறந்த நாளாம் என்று சொல்லி தங்களால இங்க வர முடியாது என்று சொல்லி உங்களுக்கு ஆசையா அன்பா ஒருத்தங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கட்டாம் என்று சொல்லி எங்களை இங்க அனுப்பி இருக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க யாருன்னு அவங்கள சொல்ல வேணும் எங்களுக்கு. என்ன பேர்? விஷாலி. யார் அவங்க? விஷாலி இங்க நிக்கிறாங்க, பின்னால நிக்கிறாங்க. உங்களுக்கு யாருவங்க? அக்காட மகள், மருமகள். ஏன் திடீரென்று அவங்களோட பேரு சொல்றீங்க? அவதான் யோசிச்சிருப்பா. பதிகளை வாய்ப்பை விட்டு அக்காவை விட்டு அக்காட மகளை சொல்றீங்களா என்ன? ஆனா அவங்க இல்லையே. இல்லை. மனசி. மனசி யாரு? இவங்கதான் மனசி. சரி, என்ன பேருக்கு சொன்னா தானே எனக்கு தெரியும். நிரோஜினி. இல்லை. வேற யாராவது? இன்னொரு அக்கா எங்க இருக்கிறாங்க? உடுப்பட்டியில இருக்கிறாங்க. என்ன பேர் சொன்னீங்க? செல்வாக்கா. இல்லை. சரி, இந்த பிறந்த நாள் உங்களுக்கு இனிப்பா அமையணுமாம் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு என்ன சொல்றது ஸ்வீட்ஸ் வச்ச ஒரு என்ன சொல்றது பாக்ஸ் மாதிரி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, ஓபன் பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்கு கொஞ்சம் ஃபாரின் சாக்லேட் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சாக்லேட் பிடிக்குமா? நான் இந்த சாக்லேட்டை கொடுங்கன்னு சொல்லிக்க குழந்தை பிள்ளைக்காக பர்த்டே சொல்றாங்க. இங்க என்ன சொல்றது உங்களோட பிறந்த நாள், ஆனா சாக்லேட் பிடிக்க வேண்டபடியா இந்த பிறந்த நாள்ல இந்த சாக்லேட்டை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்டா கொடுக்கட்டாம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. சரி, வேற யாரா இருக்கு? கொஞ்சம் பேரை கெஸ் பண்ணிட்டீங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காதா? இல்லையா? யாரும் இல்லையாங்க? எங்க இருக்கிறார்? மலேசியால இருக்கிறார். யார்? அண்ணாவா? சொந்த கூட பிறந்த அண்ணாவா? சரி, என்ன பிஸியால அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களே? அவங்க பிஸி அதால அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெயிச்சா நான் என்ன நினைக்கிறது? எனக்கும் சொல்லிடுச்சு. நீங்கள அவங்க அனுப்பிடுவாங்களா? இல்லை. வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க தான், ஆனா இந்த அளவுக்கு செய்யறதுக்கு இல்லை. எனக்கு தெரியல. ஸ்ரீலங்காவையும் இருக்கலாம், வெளிநாடாயும் இருக்கலாம். என்ன சொல்றது, நிமல் ராஜை விட வாய்ப்புக்கு தான் டென்ஷனா இருக்கு போல. யாரும் அறியணும் சொல்லி நெதுஷர் அவங்க எங்க இருக்கிறாங்க? மண்கும்பான்ல இருக்கிறாங்க. யார் அவங்க உங்களுக்கு?
வைஃபிட மச்சான். உங்களுக்கு மச்சான், வைஃபிட தம்பி. அப்படியா? தங்கச்சிண்ட ஹஸ்பண்ட். அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. வினோ எங்க இருக்கிறாங்க? அல்வாயில இருக்கிறாங்க. யார் அவங்க? வைஃபிட சைடா இல்ல உங்களோட சைடா? உங்களோட சைட் இல்லையே. தம்பா யாரு? அவங்கதான் இல்லையே. சரி பாப்பா, உங்களுக்காக ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. என்ன போட்டு அனுப்பி இருக்கிறாங்கன்னு பாப்போம். சில வேளைகள்ல இந்த பேர்களை வச்சு நீங்க ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லி பாப்போம். என்ன ஏதாவது குழு கிடைக்குதோன்னு பாப்போம். ஓகே ஓகே. உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே நிமல் என்று போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. யார் நிமல் கூப்பிடுவாங்க? நிமல் ராஜ் உங்களோட பேர் என்று சொன்னீங்க. ஆனா ஷோட்டா வந்து நிமல் என்று போட்டு அனுப்பி இருக்கிறாங்களே. எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அப்ப ராஜ் என்று யாரும் கூப்பிடுறீங்களா? அப்படியா? சரி ஓகே. விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி கேக்க வாங்கி கொள்ளுங்க பாப்போம், கண்டுபிடிப்போமா? சரி அப்ப கேக்லயும் ஒரு குழுவும் கிடைக்கலையே. என்ன செய்வோம்? படப்பட எல்லாரையும் சொல்லிட்டீங்களா? பாருங்க, ஜோதிச்சு பாருங்க. இருப்பாளையில இருந்தா இல்லை. பட்டிகளோ இல்லையா? யாரு பட்டிகளோல இருக்கிறது? பட்டிகளோ வந்து இப்ப நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குது. போன் தொடர்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப அங்கிருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? கதைச்சிட்டீங்களா? இப்ப இந்த ரத்தத்துக்கு பிறகு, அதாவது வந்து இந்த டித்வா புயலுக்கு பிறகு அண்ணாவோட தொடர்பு கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கதைச்சிங்களா? எப்படி இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்க. சரி அப்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு தானே. என்ன அண்ணாட பேர் என்ன? குலன் இல்லை. சஜீவன். அவங்க யாரு? உங்களோட ஃப்ரெண்ட். எங்க இருக்கிறாங்க? அண்ணாக்குள்ள தான் இருக்கிறாங்க. இல்லை, புது பேர்ல இருந்து வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு சின்னாளோட பேரா இருக்க நினைக்கிறேன். ரத்த சொந்தமா இருக்கலாம், ஒரு பிளட் ரிலேஷன்ஸா இருக்குமென்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில தாங்கள் வந்து இல்ல, கட்டாயம் அவங்களுக்கு இந்த அன்பு பரிசு வந்து போய் சேரணுமாம் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்களே. நான் வந்து எங்களோட வீட்டு பக்கத்துல இல்ல. ஓகே. அதாவது வந்து எங்க பொயின்பேட்டோல இல்ல. ஓகே, அங்க இல்லாதபடியா நீங்க அங்க இருந்து வந்துட்டு நினைக்கிறீங்களா? அங்க யார் உங்களோட ரத்த சொந்தங்கள் இருக்கிறது? தனேஷ். யார் அவங்க? அக்காட மகன். இல்லையே, இது ஒரு ஆண் வழி சொந்தமா இருக்கலாம். இல்லை. யாரு? என்ன சொல்லி தராங்க? அண்ணாட மகன். அண்ணாட மகன் பேர் என்ன? நித்தீஷ். எத்தனை வயசு நித்தீஷுக்கு? 1 வயசாகல, குட்டி. சரி பாப்போம். அப்ப கனவேற டக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். இங்கேயும் நிறைய பேர் நிக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியும் இருக்கிறீங்க. அவன உறவுகள் கொஞ்சம் கூட போல. அப்படியா? சரி, அன்பான உறவுகள், அன்பான சொந்தங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க போல. சரி, நிறைய பேர் சொன்னவங்களுக்குள்ள வந்து ஃபைனலா ஒருத்தங்க வந்து நீங்க இப்ப யார சொல்ல போறீங்க? நிறைய குழு கொடுத்துட்டேன், ரத்த சொந்தம் சொல்லிட்டேன். தனேஷ். தனேஷ் அக்காட மகன். அவங்கள தான் ஃபைனலா கெஸ் பண்றீங்களா? அப்படியா? அப்படியா? நானா இல்லாட்டி எல்லாம் சொல்லக்கூடாது, ஃபைனலா ஒருத்தர சொல்லணும். ஒருத்தங்கட பேர் தான், ஒருத்தங்கட பேர்ல இருந்தா வந்திருக்கு. என்ன அனுப்பினவங்களா? சொல்லணுமா? கண்டுபிடிவீங்களா நினைக்கிறேன். கிடையாது, சொல்லணுமா? சரி சொல்லிடுறேன். ஆண் பேர் மாதிரி தான் இருக்கு, ஒரு பாயோட பேர் மாதிரி தான் இருக்கு. யாரு? தனேஷ். இல்லையே, ராங் கெஸ்ஸிங். உங்களுக்காக வந்து அன்பு சித்தப்பாவுக்காக வந்து நிதிஷ் வந்து பேட்டிகளோல இருந்து வந்து அனுப்பி இருக்கிறாங்க. பாத்தீங்களா, இக்கட்டான சூழ்நிலையில இந்த டித்வா புயல் வந்து
பெட்டிக்குலோவிய புரட்டி போட்டிருக்குது. அந்த சூழ்நிலையிலையும் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க, இவங்க தான் கொஞ்சம் குழம்பிட்டாங்க. சரி, அந்த சூழ்நிலையிலையும் வந்து சித்தப்பாக்கு நான் கிட்ட இல்லாட்டியும் என் கிஃப்ட் வந்து சித்தப்பாட கையில இருக்கணுமாம் என்று சொல்லி, அதாவது இந்த ஃபேமிலி ஆக்கள் என்ன கேக் கட் பண்ணவங்களே அவங்கட கேக் வந்துட்டுது. அதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை, என்ன அவங்கட அந்த பாசம் விடாது. சரி, இப்ப நாங்க நிதிஷ் சார் கேக்கு கட் பண்ணுவோமா? சரி, ஓகே. நூறுங்க கட் பண்ணுங்க. பாட்டு படிக்கிடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சித்தப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, தீர்ந்துடுங்க. சரி, வயசுக்கு தீர்ந்து வயசு. சரி, இப்ப வந்து என்ன சொல்றது, புறாமகன் அனுப்பின கேக்க வந்து இப்ப நாங்க கட் பண்ணியாச்சு பிறந்த நாளுக்கு. எப்படி சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா நிதிஷ் குட்டி அனுப்புவாரண்டு? அண்ணாட்ட இருந்து கிஃப்ட் எதிர்பார்த்தோம், ஆனா புறாமகன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. குட்டி தானே, அப்ப அனுப்புவாரோன்னு சொல்லி எதிர்பார்க்கல. சரி, அனுப்பி இருக்கிறார். என்ன சொல்றது, சித்தப்பாட்டை வரையிலாத சூழ்நிலை என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார். என்ன சொல்ல போறீங்க நிதிஷுக்கு? ஆனா அண்ணா தான் எங்களோட கதைச்சி அரேஞ்ச் பண்ணினார். அப்ப அண்ணா குடும்பத்துக்கும் நிதிஷுக்கும் என்ன சொல்ல போறீங்க? ஓகே, வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? மிஸ் பண்றீங்களா அவங்கள? மிஸ் பண்றீங்க. சரி, இந்த சூழ்நிலையில வந்து அவர்கள் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கவும், உங்களுக்கும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய பிராமகன் நிதிஷ் குட்டி சார்பாகவும் மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி, பாய்.